வணக்கம். நான் டாக்டர் திருநாவுக்கரசு, கோபி சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மைய கோபியினுடைய தலைமை மருத்துவர். பிரான்ச்சஸ் திருப்பூர், பெருந்துறை, பவானியில் இருக்கு. போன வீடியோலிங்க இப்போது ஜீரணத்துக்கு அதிக இன்சுலின் தேவைப்படக்கூடிய உணவுகள் ஒரு 6ன்னு சொன்னோம். எது? இனிப்பு, எண்ணெயில் பொரிக்கிறது, தேங்காய், பேரிச்சம்பழம், கஞ்சி, களி, கூழ்ங்கிற திரவ ஆகாரம் 100 கிராம் ஜீரணம் செய்வதற்கு தோராயமாக 60 சொட்டு இன்சுலின் தேவை. அப்போ இதை எப்படி நாம் சரி பண்ணி சாப்பிட்றோம்? இந்த 6ஐயும் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அப்போ இனிப்புன்னு என்ன? சர்க்கரை. என்னென்ன சர்க்கரை புழக்கத்தில் இருக்குது? அஸ்கா, கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம், தேனு, கல்கண்டு. இது எல்லாத்துலேயுமே குளுக்கோஸ் அப்படின்னு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்குது. அந்த குளுக்கோஸை ஜீரணம் செய்வதற்குத்தான் 60 சொட்டு இன்சுலின் செலவாகுது. ஸோ அப்போது குளுக்கோஸ் நீக்கப்பட்டால் இந்த எல்லா சர்க்கரையும் நாம் யூஸ் பண்ணலாம். அதை அடிப்படையாக வச்சு குளுக்கோஸ் நீக்கப்பட்ட நம்ம ரெகுலர் அஸ்கா சர்க்கரை 20 வருடங்களாக கிடைக்குது. அதுக்கு பேர் ஃப்ரக்டோஸ்ன்னு பேர். அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை ஜீரணம் செய்வது இன்சுலின் அல்ல, லிவர். ஸோ அப்போது குளுக்கோஸ் நீக்கப்பட்ட அஸ்கா நீங்கள் எடுத்துக்கலாம். ரெகுலர் சர்க்கரை வேண்டாம். ஏன்? அதில் குளுக்கோஸ் இருக்குது. 2, எண்ணெய். ஆளுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஒரு மாதத்துக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் கணக்கு. ஏன் 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பின்வரும் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. குளுக்கோஸ் நீக்கப்பட்ட அஸ்கா, எண்ணெய் ஆளுக்கு 1/2 லிட்டர் ஒரு மாதத்துக்கு எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. 3, எண்ணெயில் பொரிக்கிற ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, வெளியிருந்து வேண்டாம். தேங்காய் எந்த ரூபத்திலும் வேண்டாம். பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட் வேண்டாம். கஞ்சி, களி, கூழ் வேண்டாம். ஏன்? திரவாகாரம் சாப்பிடும்போது சீக்கிரமாக ஜீரணமாகி சர்க்கரையை கூட்டிடும். எப்பவும் போல் இட்லியோ தோசையோ சாப்பாடோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 ஐட்டங்களில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 6 ஐட்டமும் 100 கிராம் எடுத்தீங்க